தனலட்சுமி, நீங்க கரெக்டா சொல்வீங்க, தைரியமா சொல்லுங்க சார். வெளியில வந்ததுக்கு அப்புறம் நானே கேட்டிருக்கேன் சார், யாருக்கு போட்டிங்கன்னு கேட்டிருக்கேன். அப்புறம் யாரு கூட சண்டை வந்துச்சுன்னா இவங்கள தான் முதல்ல குத்தணுங்கிறத நான் பேசியிருக்கேன். இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுங்கிறது பண்ணிருக்கீங்களா சார்? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதில்ல, என்கிட்ட கை தூக்கினது கூட அதான். என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் அங்க அப்படின்னாலும் அது இன்ஃப்ளூயன்ஸ் தான் சார். என்கிட்ட கேட்டாங்கன்னா தெரியல, எனக்கு அங்க போய் பார்க்குற முடிவு தான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிடுவேன். அந்த மாதிரி கேட்டதில்லை. கேட்டாங்க அதுவும் இன்ஃப்ளூயன்ஸ் தான். நான் உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கேன். அதுவே தப்புன்னா தனியா போய் பேசி முடிவு எடுக்கிறது அதை விட தப்பு. அந்த மாதிரி ஏதாவது பேசுறீங்களா நீங்க? சார் நான் பேசியிருக்கேன் சார். எங்க பேசியிருக்கீங்க சார்? ஜனனி கிட்ட வந்து ஜனனி சொல்லுவாங்க யாருக்கு போட போறீங்கன்னு கேட்டப்போ, இல்ல அங்க போய் எடுக்கிற. ஜனனி உங்ககிட்டயும் சொல்லுவாங்களா? சார் நான் வந்து சொல்லிடுவேன் சார், யாருக்கு போட்டு வந்தாலும் அவங்க கேட்டு அவங்க முன்ன போடையில அந்த மாதிரி சொல்லிடுவேன். அதே மாதிரி போறேன்றா கூட சார் நான் சொல்லிடுவேன் சார், இவங்களை தான் குத்தினா அந்த மாதிரி சொல்லிடுவேன். ஆனா அதை டிஸ்கஸ் பண்றேல. இல்ல அதாவது இன்ஃப்ளூயன்ஸ்ங்கிறது என்னன்னா, உட்காரு, நான் இவருக்கு போட போறேன், அப்படி இல்ல சார், அதான் இன்ஃப்ளூயன்ஸ். அது சொல்றாங்க தானே. அந்த மாதிரி பண்ணிருக்காங்களா உங்களுக்கு? சொல்லிருக்கா சார். ஆனா அதை நான் எடுத்துக்கிட்டது இப்படி பண்ணிரலாம் காட்டல. அது சரி, அது நான் பண்ண தப்பு. சொல்லிருக்கா சார், அவளோட பர்சனல் இதை என்கிட்ட சொல்லியிருக்கா. அது நான் எடுத்துக்கிட்டது கிடையாது. அதில் நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது கிடையாது. ஏத்துக்கிட்டவங்க யாராவது உண்டா ஜனனி ஐடியாவை? சார் நான் போட போறேன்னு சொல்லியிருப்பேனாலேயே நீங்களும் போடுங்க அப்படியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டேன். சொன்னது இல்லையா சார்? சார் இவங்களுக்கு நான் குத்துவேன்னு சொல்லியிருப்பேன் சார். நீங்க யாருக்கு நாமினேட் பண்ணுவீங்கலாம் கேட்டிருக்கிறேன் தான். கன்ஃபார்ம் தானேன்னு கேட்பீங்களா? கன்ஃபார்ம் தானே அப்படின்னு கேட்பீங்களா சார்? அப்படின்னு கேட்டிருப்பேன். சரி, இது உங்ககிட்ட கேட்டா வேலைக்கு ஆகாது. அமுதவாணன், நீங்க சொல்லுங்க. சார் என்கிட்ட கேட்பாங்க சார், ஆனால் நான் வந்துட்டு யாருக்கு போடுறனோ அவங்க தான் சார் போடுவேன். இல்லை, உங்ககிட்ட கேட்டதை சொல்லுங்க. நாங்கள் இல்லை, என்கிட்ட யாருக்கு போட போகிறேன் கேட்பாங்க சார். எல்லாருமே கேட்பாங்க, யாருக்கு போட போகிறேன்னு சொன்னது கன்ஃபார்ம்டான்னு கேட்டாங்களா இல்லையா? கன்ஃபார்மாக கேட்ட மாதிரிலாம் தெரியல சார் உண்மையாகவே. ஆமாம், நான் உடைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா இல்லை நீங்களே உடைச்சிடுறீங்களா? உண்மையா சார் இல்லை சார், கன்ஃபார்மாக அப்படி கேட்டதெல்லாம் எனக்கு தெரியல சார். நீங்கள் இன்னாருக்கு தான் போட போகிறீங்களா நிச்சயமா அப்படின்னு கேட்டாங்க இல்லையா? அதான் சார் தெரியல சார். நிறைய எல்லாருமே கேட்டேன் சார், ராமுலேருந்து எல்லாருமே கேட்பாங்க யாருக்கு போட போறீங்கன்னு. இல்ல, யாருக்கு கேட்கறது வேற, நீங்க போட்டேங்கிறது வேற. யாருக்கு போட போறீங்க இன்னாருக்கு கன்ஃபார்மா? நான் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். பொதுவாகவே நீங்களும் ஜனனியும் நாமினேஷன் விவாதங்கள் தனியா 2 பேரும் பண்றீங்க. தனலட்சுமி உட்கார்ந்துருங்க. சரி, இந்த வாரம் நீங்க யாரை வெளியேற்றணும் நினைச்சு எடுத்து முடிவு பண்ணீங்க? நீங்க ஜனனி சொல்லுங்க. சார் வெளியேற்றணும் இல்ல, நான் நாமினேட் நாமினேஷன். அதானே, அப்படித்தானே முடியும். சார் ரச்சுவும் என்ன ஏடிகேக்கு. ஓ, ரச்சிதா ஏடிகேக்கும் சேர்த்து போட்டிருக்கீங்களா நீங்க? இல்ல சார், அவங்க 2 பேரும் தான் நாமினேட் பண்ணாங்க. இவங்க 2 பேருக்கு மட்டும்தானா? அடுத்த வாரம் யாரை நாமினேட் பண்றதுன்னு நீங்க அமுதவாணன் கிட்ட டிஸ்கஸ் சார். அடுத்த வாரம் சொன்னா கன்ஃபார்ம் ஷிவின் சார். ஷிவின் தான் சார். அதை நான் வீட்டிலேயே சொல்லிட்டேன் சார். ஷிவின் உன்னை கட்டாயமா நான் குத்துவேன், குத்திட்டு சொல்லுவேன் சார். அதை கட்டாயமா நான் அதை எல்லார்டையுமே சொல்லிட்டேன். ஷிவின் உன்னை நீங்க பிரச்சாரம் செய்வது என்பது வேற, அது வேற. அது பப்ளிக்கா சொல்றேன், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்க. தனியா ஆள் திரட்டுவது என்பது இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது தானே. அது அன்பா இருந்தாருன்னா பணமா இருந்தாருன்னா. அமுதவாணனும் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு இப்போ. ஆமா அப்படின்னு. அது விதிமீறல் தானே. தவறுக்கும் தப்புக்கும் உள்ள வித்தியாசம் சொன்னேன் இல்லையா? இல்லை என்ன அமுதவாணன் சார், அவங்க சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் சார். ஏன்னா வந்து இல்லை அது வேற. பட் நடந்துதான் இல்லையா? நடந்து, அவ்வளோதான்.